கிறிஸ்துக்குள் வாழ்கிற, கிறிஸ்துக்குள் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். சரி, இந்த பைபிள் அப்படின்னு சொல்லி சொன்னா, பழைய ஏற்பாடுன்னு சொன்னா, பழைய ஏற்பாடுனா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாடுல எது முக்கியமான காரியங்கள்? நல்லா அழகா சொல்ல. நியாயப்பிரமாணமும் சட்ட திட்டங்களும் கட்டளையும். என்னது நியாயப்பிரமாணம் என்றால் கட்டளை. நியாயப்பிரமாணமும் சட்ட திட்டமும் கட்டளையும் தான் என்னது இந்த பைபிள். பழைய ஏற்பாடு. சரியா? அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம போன வாரமாக நம்ம தான் பார்த்தோம். ஆனால் இருந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஒரு சில காரியங்கள் நம்ம சொல்கிறோம். பழைய ஏற்பாடு அப்படி அதான் வந்து பார்த்தோன்னா, பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னால் எத்தனை தெரியுமா? எத்தனை நியாயப்பிரமாணம் என்ன? எத்தனை கட்டளை? 613. 600 நியாயப்பிரமாணத்தில் உள்ள கட்டளைகள். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். ஒருவன் வந்து 613 கட்டளை என்ன பண்ணணும்? ஒருத்த கை கொள்ளணும். எப்படி? இதுல ஒன்ன வந்து விட்டுட்டேன்னா கூட கல்லுலேயே அடிச்சு கொள்ளணும். ஒன்னு நீ செய்யாத விட்டுட்டேன்னா கூட என்ன பண்ணணும்? கல்லால் எடுத்து என்ன பண்ணணும்? அடிச்சு அவளை சாகடிச்சு இது பண்ணணும். அதுதான் நியாயப்பிரமாணத்தினோட 613 கட்டளைகள். அப்ப பார்த்தேன்னா இது என்ன ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த 613 கட்டளை என்ன பண்ண முடியாது, கடைபிடிக்க முடியாது. இன்னும் ஒண்ணு, இதை கடைபிடிக்காம என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்திடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நல்ல ஒரு கொளுத்த கன்று என்ன பண்ணுவாங்க? ஆடு கொளுத்த இது பண்ணி என்ன பண்ணிடுவாங்க? இவங்க செஞ்ச தப்பால என்ன பண்ணிடுவாங்க? அது மேல சாட்டி அதை கொண்டு போய் ஒரு வருஷத்துல லாஸ்ட்ல என்ன பண்ணிடுவாங்க? வெட்டி அந்த ரத்தத்தை என்ன பண்ணி விட்டுருவோம், அப்படியே அந்த ஆடு இப்படி விட்டுட்டு வந்துடுவாங்க. பலி என்னது பலி செலுத்துற மாதிரி என்ன பண்ணுவாங்க? விட்டுட்டு வந்துடுவாங்க. அவன் பார்த்தேன்னா இந்த 613 கட்டளை ஒரு மனுஷன் கடைபிடிக்க முடியுமா? கடைபிடிக்க முடியவே முடியாது. அதனால மோசே கிட்ட ஆண்டவர் பேசி என்ன பண்ணாரு? சீனா மலைக்கு வர வச்சு என்ன பண்ணாரு? இதை என்ன பண்ணாரு? 10 கட்டளையா மாத்தினார். இது என்ன பண்ணாரு? இந்த 613 கட்டளை என்னாச்சு? 10 கட்டளையா மாறினது. அந்த 10 கட்டளை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்ணணும்? இந்த 10 கட்டளைய கடைபிடித்து ஆக வேண்டும். பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணணும்? கை கொள்ள வேண்டும். அதுதான் கடவுளுடைய தீர்மானம். புரிஞ்சா? அப்ப இந்த பழைய ஏற்பாடு அந்த 10 கட்டளை கொடுத்தாரு. இந்த 10 கட்டளை என்ன பண்ணல? கடைபிடிக்க முடியல. 10 கட்டளை என்ன பண்ண முடியல? கடைபிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணாங்க? குழப்பம் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? 10 என்ன பண்ணல? கரெக்டா இப்போ விபச்சாரம் பண்ணிடுவாங்க. அதுக்கு சமமானது என்ன தெரியுமா? பொய் சொல்லுவது. நீ ஒரு பொய் சொன்ன, நீ விபச்சாரம் பண்ண மாதிரியா? நீ பொய் சொன்னா விபச்சாரம் பண்ண மாதிரி. அப்ப உன்னை என்ன பண்ணணும்? கல்லு எடுத்து அடிச்சு சாகடிக்கணுமா? எப்படி? கல்லுலேயே ஒவ்வொரு அடி அடிக்கும் போது அந்த வலி நொந்து என்ன பண்ணுமா? சாகணுமா? இதுதான் நியாயப்பிரமாணம் கட்டளை. சரியா? 10 இந்த 10வே கடைபிடிக்க முடியல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த 10 என்ன பண்ணாரு? இந்த 10 என்ன பண்ணாரு? 2 பண்ணாரு. என்ன பண்ணாரு? இந்த 10 பாப்பாங்க. இந்த 613 என்னாச்சு? 10 மாறிச்சு. 10 2 மாறிச்சு. ரைட்டா? இந்த 2 மாறின இந்த கற்பனை, இந்த கட்டளை. அப்போ இது வந்து கட்டளை இல்லை, கற்பனை. இது காரியங்கள் 2 கொடுத்துட்டாரு. ஏன்னா 10 என்ன பண்ண முடியாது? கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துட்டாரு. அந்த 2 நம்ம பார்க்குவோம். முதல்ல நம்ம எடுப்போம். மார்க் 12ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தை படிப்பா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. ஆமென். ஏங்க என்ன கற்பனை? இதுதான். என்னது? உன்னுடைய கடவுள் இடத்துல நீ என்ன பண்ணணும்? முழு இருதயத்தோட உன் கடவுள் என்ன பண்ணணும்? நீ கும்பிடணும்.
எப்படி நீ முழு இருதயத்தோட கும்பிட முடியும்? எப்படி முழு இருதயத்தோட கும்பிட முடியும்? முழு இருதயத்தோட கும்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, அதுக்கு முன்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பண்ணா, முத காரியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், எப்படி உன் கடவுள் உண்மையா இவர் தான் வானத்தையும் பூமியை படைச்சவரு, மனுஷனுடைய பாவசாபனால் நீக்கினவர் இவர் தான், உண்மையான என்னை ரட்சிக்க வந்த தெய்வம் இவர் தான் அப்படின்னு சொல்லி நீ மனசார அவரை ஏற்றுக்கொண்டு வாயினால அறிக்கை செய்து நீ என்ன பண்ற? ரட்சிக்கப்படுற. ஞானஸ்தானம் எடுத்து என்ன பண்ற? ரட்சிக்கப்படுற. அப்படி ஞானஸ்தானம் எடுத்து நீ ரட்சிக்கப்பட்டானா அன்னைக்கு இருந்து யாரு? அவர் தான் உன்னுடைய கடவுள், அவர் தான் உன்னுடைய தெய்வம். அப்போ உன்னுடைய தெய்வம் தான் என்ன பண்ணுவ? நீ முழு மனசோட நீ கும்பிடுவ. இப்படி சொல்லலாம். உன் மனைவி இருந்தா என்ன பண்ணுவ? உன் மனைவி கிட்ட முழு மனசோட நீ அவகிட்ட அன்பு கூறுவ. உன் கணவர் அப்படின்னு சொல்லி சொன்னா நீ என்ன பண்ணுவ? நீ முழு மனசோட நீ என்ன பண்ண? உன் கணவருக்கு நீ கீழ்ப்படிவ. உன் கணவருக்கு நீ என்ன பண்ணுவ? அன்பா இருப்ப. பார்த்தேன்னா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், பார்த்தேன்னா உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ என்ன பண்ணுவ? நீ முழு மனசோட நீ இருப்ப. இப்ப உன் வீடுனா நீ முழு சுதந்திரமாய் நீ இருப்ப. அது யார் வீடா இருந்தா நீ முழு சுதந்திரமா இருக்க முடியாது, இருக்க முடியாது. அதே மாதிரிதான் பாரு, வேற ஒரு மனைவி கிட்ட நம்ம முழு மனசோட நம்ம என்ன பண்ண முடியும்? அன்பு கூற முடியுமா? வேற கணவன் கிட்ட முழு மனசோட நம்ம என்ன பண்ண முடியும்? அன்பு கூற முடியுமா? அப்படி கூறினா என்னவா இருக்கும்? அவங்களுக்கு அவ்வளவுதான் சரியா இருக்கும். சரியா? அப்போ உன்னுடைய தேவனாகிய கர்த்தர், உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ முழு மனசோட நீ என்ன பண்ண வேண்டுமா? ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு அது மாதிரி நடக்குதா? அப்போ நீ உன் கடவுள் இவர்தான் என்னுடைய கடவுள் அப்படி சொல்லி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னா 9 மணிக்கு 10 மணிக்கு நான் ஆராதனை அப்படின்னு சொன்னா 9:55 வந்து நிற்பேன். எப்படி? அவர் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? காலையில எழுந்து உடனே என்ன பண்றேன்? அவருக்கு நான் முதலிடம் கொடுப்பேன். அவர் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க போனாலும் என் கடவுளை பத்தி நான் என்ன பண்ண மாட்டேன்? யாருக்கிட்டையும் குறை சொல்ல மாட்டேன், தப்பா சொல்ல மாட்டேன், யாரையும் நான் குற்றப்படுத்தவும் மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா பாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், என்னது? உன் புருஷன் இடத்துலதான் உன் அன்புக்கு இருக்கணும். உன் முழு இருதயம் யாருக்கு இருக்கணும்? உன் புருஷன் இடத்துல இருக்கணும். அதே மாதிரி உன் முழு இருதயம் எங்க இருக்கணும்? உன் மனைவி இடத்துல இருக்கணும். உண்மையான அவன் மனைவியா இருந்தால் என்னவா இருக்கணும்? கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது போல என்ன பண்ணும்? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகின்ற வசனம் சொல்கிறது. இதுல பாருங்க, நல்ல ஒரு ஆழமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தனா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும். இன்னைக்கு ஏன் முழு மனதோடு இருக்க முடியல? ஏன் முழு மனதோட கடவுளை தேட முடியல? ஏன் மனைவியை தேட முடியல? கணவனை தேட முடியல? பிள்ளைகளை ஏன் தேட முடியல? கடவுளை இதுக்கு சவால் விடுறார். நீ முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு மனதோட முழு பலத்தோட என்னை தேடிட்டேன்னா உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்பா என்ன கொடுக்கப்படும்? எல்லாமே கொடுக்கப்படும். இந்த வார்த்தை பேசும்போது இந்த வார்த்தை காதில் போக விடாது, இருதயத்தில் போக விடாது. இந்த வார்த்தை பேசும்போது என்ன ஆகாது? காதில் போக விடாது, இருதயத்தில் போக விடாது. தேவையான சிந்தனையெல்லாம் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இது அவ்வளவு ஒரு வல்லமையான வார்த்தை. நீ உன் மனைவி அப்படின்னு சொல்லி சொன்னா உன் முழு இருதயம் யாருக்கிட்ட இருக்கும்? முழு உரிமை முழு இருதயத்தோட நீ அவளை பார்ப்ப, முழு இருதயத்தோட அவளை நேசிப்ப. அதே மாதிரிதான் உன் கடவுள், உன்னோட கடவுள் பாரு, உனக்கு உயிர் கொடுத்த கடவுள் அவர் தான் சொன்னா, வானத்தை பூமி அவர் தான் படைச்சாருன்னு சொன்னா, அவர் தான் உண்மையான ரட்சகர்னு சொல்லி நீ ஏற்றுக்கொண்டிருந்தேனா, ஞானஸ்தானம் பெற்று நீ மறுபடியும் நீ பிறந்திருந்தேனா என்ன தெரியும் பண்ணுவ? முதலாவது அவரை மட்டும்தான் நீ தேடுவ. வேற யாரும் என்ன பண்ண மாட்டேன்? தேடவே முடியாது. இன்னொன்னு சொல்றேன், வேற எதுக்கு நம்ம இடமே கொடுக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமையா முதலிடம் தேவனுக்கு தான். காலையில எழுந்த உடனே எந்த வேலையும் இருக்கட்டும், முதலிடம் தேவனுக்கு தான், கடவுளுக்கு தான் சொல்லி என்ன பண்ணுவோம்? முதல்ல நம்ம கடவுளுக்காக என்ன பண்ணுவோம்? கொடுத்து அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். பாருங்க, எந்த வேலையும் இருக்கட்டும் பாருங்க, நாங்க என்ன பண்ண குடும்பமா நாங்க 5 பேர் முதல்ல உட்காந்து ஜாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போ சாந்தி போட, அதுக்கப்புறம் தண்ணி பிடி,
அதுக்கப்புறம் என்ன பண்ணு, வரும் தண்ணி நின்று போயிடல, தண்ணி வரும்னா வருது பாருங்க. எல்லாமே கூட கொடுக்கப்படுகிறது. அப்ப பாரு, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியல, நிறைய கணவன் மனைவி முழு மனசோட என்ன பண்ண முடியல, அவங்க வாழ முடியுதுலம்மா. அம்மாவாமா நிறைய பேர் வாழ முடியுதுல, நிறைய பேர் என்ன பண்றதுல கடவுளுக்கு முதலிடமே கொடுக்கறதே இல்லை. அங்க என்ன ஆகுது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாக என்பதே பிரதான கற்பனை. இதுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லமா, இதுதான் ஃபர்ஸ்ட். 613 கட்டளை உன்னால கடைபிடிக்க முடியுமா? முடியுமா? முடியாது. பழைய ஏற்பாடு தெரியுமா, 1 கிலோமீட்டர் நீ போயிட்டேன்னா 1 கிலோமீட்டர் தான், அப்படின்னா 1/2 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் 1/2 கிலோமீட்டர் வந்துடணும். நீ 1 கிலோமீட்டர் போயிட்டேன்னா நீ மறுபடியும் 4க்கு தான் மறுபடியும் அங்கிருந்து வரணும். புரிஞ்சுதா? நீ அப்படி வந்தீங்கன்னா என்ன தெரியுமா, உன்னை கல்லுல அடிச்சு சாகடிக்கணும். உன்னை கல்லுல அடிச்சு சாகடிக்கணும். அப்ப பாருங்க, கல்லுல அடிச்சு நியாயப்பிரமாணத்தை கை கொன்றும் கல்லுல அடிச்சு சாகடிச்சாங்க தெரியுமா? யார் அவன்? ஸ்தேவானவன் நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் கை கொண்டு அவன் என்ன பண்ணான், வாழ்ந்தான். ஆனாலும் அவனை கல்லு அடிச்சு சாகடிச்சாங்க தெரியுமா? அதுக்கு பவுல் என்ன பண்ணா, உடனடியா இருந்தான். கல்லு அடிச்சு என்ன பண்ணாங்க, சாகடிச்சாங்க. யாரவன்? ஸ்தேவானவன், இயேசுவை முகமுகமாய் பார்த்தவன். பாருங்க, வேதத்துல அழகா சொல்லப்படுகிறது. அவ பார்த்தனா, உன் கடவுளா இருந்துச்சனா நீ என்ன பண்ணுவ, முதலிடம் அவருக்கு தான் நீ கொடுப்ப. உன் தேவனா இருந்தா அவருக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுப்ப, வேற யாருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு பார்த்தேன்னா, உன் கடவுளா இருந்தனா அவருக்கு நீ முழு இருதயத்தோட என்ன பண்ணுவ, உன் முழு இருதயத்தோட நீ முழு இருதயம் அப்படின்னா தெரியுமா? பாருங்க, ஒரு லவ் பண்றாங்களா என்ன பண்றாங்க அவங்க, எப்ப இருதயத்தையே உனக்கு நானே தரேன், என்னையே நான் என்ன பண்றேன் முழுசா நான் தரான்றாங்கல்ல, அதுதான் முழுசானது. இல்லைன்னா பாரு அவன் இல்லப்பா, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன என்ன பண்றாங்க, போய் செத்துடுறாங்க. என்ன பண்றாங்க, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு போய் செத்துடுறாங்க. இன்னைக்கு எதை பேர் எத்தனை பேர் அது மாதிரி செத்துருக்கிறாங்க. பார்த்தேன்னா தேவன் சொல்லுகிற காரியங்கள், முழு இருதயத்தோட என்ன நீ தேடுறியா, முதல்ல என்ன நீ தேடுறியா, என்ன நீ நம்புறியா, நீ எனக்கு நீ கீழ்படுறியா, என்ன ஏற்றுக்கொள்கிறையா, முழு இருதயத்தோடு உன் முழு மனசோடுமா, உன் முழு ஆத்மாவோடு உன் முழு சிந்தையோடு என்னை நோக்கிப்பா, என்னை தேடு, என்னை தேடு, என்னை நம்பு அப்படின்னு கடவுள் விரும்புகிறார், இது பண்றார். பாருங்க, அடுத்தது வந்து பாருங்க, இது வந்து நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே போன வாரம் நம்ம ஆழமா பார்த்தோம். ஆனாலும் மெத்த பண்றா பாருங்க, இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா யார் வந்து மனசார ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் அன்பு காட்ட முடியும். மனசார ஏற்றுக்கொள்ளாதவங்க கிட்ட அன்பு காட்டவே முடியாது. எப்படி முடியும், நடிச்சுதான் இருக்கணும். எப்படின்னா, அதை சில பேர் சொல்லுவாங்க, உலகம் என்பது நாடக மேடை, நாமெல்லாம் நாடக கலைஞர்கள், விதவிதமாய் நடிக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. பாருங்க, வேதம் வந்து நடிக்கல, வேதம் வந்து சத்தியம், உண்மை. முழு மனசோட யாரெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யார் முழு மனசோட மனைவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, முழு மனசோட கணவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவங்க அத்தனை பேரும் முழுவதுமா என்ன பண்ணுவாங்க, அவனோட இருதயத்தை அவங்ககிட்ட கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஆர்ப்பரிப்பு சந்தோஷத்தோடு இருப்பாங்க. இல்லாவிட்டால் என்ன, அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்னதான் அர்த்தம். ஆமாதானமா, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நம்ம 10 மணிக்கு சர்ச்சை ஆரம்பிச்சு 12:30 மணிக்கு நம்ம முடிச்சிடுறோம். யார் தாகமா இருக்கிறாங்களோ அவங்க தான் வர முடியும். என்னது, யார் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வர முடியும். மற்ற ஆட்கள் என்ன பண்ண முடியாது, வரவும் முடியாது, வந்தாலும் நினைக்கவும் முடியாது. பாருங்க, ஆண்டவர் 2வது வசனத்தை பேசுறார். இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாக என்பதே இவர்களிலும் பெரிய கற்பனை, வேறு ஒன்றும் இல்லை என்றார். பாருமா, இதுக்கு 2வது கற்பனை என்ன தெரியுமா, நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அப்படி நீ பிறனை நேசிக்க வேண்டும். அதுதான் கடவுளுக்கு பிடிச்ச கற்பனை, கடவுளுக்கு பிடிச்ச சட்டம் திட்டங்கள், கடவுளுக்கு பிடிச்ச எல்லா காரியங்களும் இதுதான். இது 2 தான். இது 2க்கு மேல எதுவுமே பெருசு இல்லவே இல்லை. 613 இருந்தது, 10 மாத்திட்டாரு. 10 இருந்தது, 2 மாத்திட்டாரு. இந்த 2 காரியத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு, சவாலா கொடுக்குறாரு. இந்த 2த்துலயும் இன்னும் ஒண்ணு எது மெயினா வருது அப்படின்னு பார்த்தா ஒண்ணுதான்,
அது எது அப்படின்னு பார்த்தோன்னா அன்பு. காட் இஸ் லவ். என்னது? அகப்பே அன்பு. நம்மள என்ன பண்றோம்? நிறைய பொய் சொல்றோம், நிறைய என்ன பண்றோம் டைமுக்கு போறதுல, டைம் கரெக்டா ஜெபம் பண்றதுல தப்பா ஜெபம் பண்றோம். எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு? மன்னிச்சு என்ன பண்றாரு? அவருடைய அன்புனால என்ன பண்றாரு? நம்மள என்ன பண்றாரு? மன்னிச்சு மறுபடியும் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். மறுபடியும் நமக்கு என்ன பண்றாரு? புது உணர்வை தருகிறார், புது ஐக்கியத்தை தருகிறார். பாருங்க, என்னது? இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல். அப்போ எப்படிமா உன்னிடத்துல எப்படிமா நீ அன்பு கூற முடியும்? ஹலோ, உன்னிடத்துல எப்படி நீ அன்பு கூற முடியும்? உனக்கு எப்படி நீ அன்பு காட்ட முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, உனக்கு நீ அன்பு காட்டிக்கணும். உன்னை நீ என்ன பண்ணணும்? உனக்கு நீ அன்பு காட்டணும். நீ எப்படி உனக்கு நீ அன்பு காட்டுவாய்? எப்படி சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. உனக்கு நீ அன்பு காட்டணும், மற்றவங்களுக்கு இல்ல. அது அடுத்தது ரெண்டாவது காரியங்கள். உனக்கு நீ அன்பு காட்டணும். எப்படி நீ உன்னை நீ அன்பு காட்டுவாய்? ஏன்னா ஆண்டவரோட ஆலயம் நாம தான். அதனால நாம வந்து டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு நம்ம ஜெபம் பண்றதும், நம்மளுக்கு என்ன தேவை நம்ம கரெக்டா செஞ்சுக்கிறது. நம்ம பாருங்க சொல்றாங்க, நம்ம ஆண்டவருடைய ஆலயமா நாம இருக்கிறோம். அதனால இந்த ஆலயத்தை நம்ம பாதுகாத்து நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டா சாப்பிடணும், கரெக்டா நம்ம பாதுகாத்துக்கணும். இதுதான் கரெக்ட், உண்மைதான். எப்படி உண்மை? எப்படி தெரியுமா? என்னன்னா கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் அழுக்காச்சு, அடுப்ப என்ன பண்றான்? அப்படியே மூஞ்சி என்ன பண்றான்? இதெல்லாம் அன்பு. என்ன? மூஞ்சி மேல இருக்கிற அன்பு, எப்படி உருவத்து மேல இருக்கிற அன்பு, கை மேல கால் மேல இருக்கிற அந்த அன்பு, இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? உடனே அதெல்லாம் கழிவு என்ன பண்றோம்? தூக்கம் வருது என்ன பண்றோம்? உடனே போய் மூஞ்சி எடுத்து என்ன பண்றோம்? கிளீன் பண்ணி வந்துடும். வேர்வை வருது என்ன பண்றோம்? கிளீன் பண்ணி வந்துடுறோம். வேர்வை இல்லாத என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? சென்ட் என்ன பண்றோம்? என்ன பண்ணிக்கிறோம்? சென்ட் போட்டுக்கிறோம். இதெல்லாம் எங்க? நம்ம மேல நாம காட்டுகிற அன்பு. இது இன்னும் ஆழமான நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் சில ஆளுங்க இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கரெக்டா நம்ம டைமுக்கு என்ன பண்ணணும்? 8 மணி நேரம் நம்ம தூங்கணும். என்ன பண்ணணும்? அடுத்தது என்ன பண்ணணும்? ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். கரெக்டா சாப்பாடு 3 வேளை என்ன பண்ணணும்? சாப்பிடணும். இல்ல ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா கூட என்ன பண்ணிடுறோம்? ரொம்ப சுஸ்தா டயர்டா என்ன பண்ணிடுறோம்? பாரு, நம்மளை நம்ம நேசிக்கிறோம். என்ன பண்றோம்? நாம முதல்ல நம்மளை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். எப்படி தெரியுமா? இது கடவுள் கொடுத்த உருவம், கடவுள் கொடுத்த ஜீவன், கடவுள் கொடுத்த ஆலயம், கடவுள் கொடுத்த சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? நம்ம முதல்ல நம்மளை நேசித்து என்ன பண்ணணும்? நாம எப்படி நம்மளை நேசிக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிறரை நேசிப்போமா. முதல்ல நீ உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறரிடத்துல அன்பு கூறு. நீ உன்னிடத்துல நீ அன்பு கூறலன்னா, உன் சரீரத்தை நீ கரெக்டா நீ கவனிச்சுக்கல அப்படின்னா, மற்றவங்க சரீரத்தை பத்தி நீ அக்கறைப்படுவியா? உன் காதுல முள்ளு குத்தி இருக்குது, அந்த முள்ளு குத்தி என்ன பண்ணா? நீ அதை எடுக்காமலே இன்னொருத்த காலில் இருக்கிற முள்ள போய் நீ எடுப்பியா? உன்னால நடக்க கூட முடியாது. முதல்ல என்ன பண்ணும்? உன் காலில் இருக்கிற முள்ள எடுத்து நீ என்ன பண்ண வெளியே போட்டுட்டு அடுத்து ஐயோ அவங்க காலில் முள்ள இருந்துச்சுப்பா, நம்மளுக்கு வலிச்சு பாரு அவங்களுக்கு வலிக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவேன்? இரு கொஞ்சம் மெதுவா போட்டு என்ன பண்றேன்? அந்த முள்ளை எடுத்து வெளியே போடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதம் அழகா தெளிவா சொல்லுது. ரைட், லேவியராகமம் 19:18 எடுத்துக்காங்க. லேவியராகமம் 19, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கரெக்டாக எடுங்க. 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மாற்றி எடுத்துருக்கிறேன். பலிக்கு பலி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். என் கட்டளைகளை கை கொள்கிறவர்களாக உன் மிருக ஜீவன்களிலே வேற. நாம என்ன பண்றோம்? அவங்க ஒருத்தர் பழி வாங்குறாங்க அப்படின்னா நாம என்ன பண்ணக்கூடாது? பழைய ஏற்பாட்டின் படி என்ன பண்ணணும்? பழிக்கு அவங்க வந்து இப்போ ஒரு பல்லு ஒன்று உடச்சிட்டாங்கன்னா நீயும் அவர் ஒரு பல்லு உடச்சிடணும். அவன் வந்து ஒரு கை உடச்சிட்டா அப்படின்னா நீ இப்போ ஒரு கை உடச்சிடணும். அவன் வந்து ஒரு ஆளை வந்து வெட்டிட்டான் அப்படின்னா நீ இப்போ ஒரு ஆள் மறு வெட்டும் போய் என்ன பண்ணிடணும்? ஒரு ஆளை வெட்டிடணும். பழைய ஏற்பாடுடைய நியாயங்களே அதுதான். அப்படியே ஒரு மாடு வந்து என்ன பண்ற? மேஞ்சி அதை வந்து எதனா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி நீ அதே மாதிரி அவங்க மாடை என்ன பண்ணிடணும். இதுதான். ஆனா ஆண்டு என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாடு அந்த என்ன சொல்றாரு பாரு, நீ அப்படி செய்ய கூடாது.
நீ என்ன பண்ணக்கூடாது, அப்படி செய்ய கூடாது. ஏன்னா நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன், நீ என்னுடைய புள்ள, நீ என்ன பண்ற, என்னை விசுவாசித்து என்னுடைய மகனா நீ இருக்கிற. இப்ப நீ எப்படி தெரியுமா, நீ என்ன பண்ணணும், அவன் அன்பு காட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மத்திய 22ஆம் அதிகாரம் 22 29 படி, இது 39 படி, 22:39. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அன்பு கூறுவது என்பதுதான், இதுதான் சிறந்தது. இதுதான் முதல்ல கடவுள் விரும்புகிறது. நீ கடவுளை மனசார நீ ஏற்றுக்கொண்டு இருந்தா இப்படிதான் நீ செய்யணும். ரைட். 40. இவர் 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பாரு, நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி பிறனை நீ நேசிச்சனா நியாயப்பிரமாணம் முழுவதும் இந்த 613 கட்டளை செஞ்சிருக்கியா. அது மட்டும் இல்ல, என்னவா தீர்க்க தரிசனம் சொன்னாங்க பாத்தியா, அது எல்லாமே நடக்குமா, நடத்திருக்கியா, நீ செஞ்சு முடிச்சிடறான்னு அர்த்தம். என்னது, எப்படி இங்க பாருங்க, இந்த என்னது 613 கட்டளையும் என்ன பண்ணிடுற, நீ நிறைவேற்றுற. தீர்க்க தரிசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீ நிறைவேற்றுற. என்ன பண்ற, நீ நிறைவேற்றுற. எதுல, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிறதுனால. பிறர்கிட்ட நீ எத்தனை பேர்கிட்ட நீ அன்பு கூர்ந்திருக்கிற, நீ அன்பு காட்டியிருக்கிற. இப்படி சொல்லுவோமே, உன்னால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, உன்னால எத்தனை பேருக்கு இயேசுவை அறிவிச்சிருக்கிற. முதல்ல நீ யாருன்னு உனக்கு தெரியுமா, முதல்ல நீ யாருன்னு உனக்கு தெரியுமா, எதுக்கு பிறந்திருக்கிறான்னு தெரியுமா, எப்படி வாழ வேண்டும் உனக்கு தெரியுமா, ஏன் வாழ்றன்னு உனக்கு தெரியுமா. அப்போ உன்னையே நீ நேசிக்காத போது எப்படி நீ பிறனை நேசிப்பாய். பிறனை நேசிக்காதவன் கிறிஸ்தவனே கிடையாது. யாரு கிறிஸ்தவர்கள் என்றால் தெரியுமா, காலையில் கூட நான் சொன்னேன். கிறிஸ்தவர்கள் என்றால் யார், யூதர்கள் என்றால் யார், கிரேக்கர் என்றால் யார், முஸ்லிம்ஸ்கள் என்றால் யார், இந்துக்கள் என்றால் யார், எது சீக்கியர்கள் என்றால் யார், பிள்ளைகள் என்றால் யார், உயிர் உள்ளவர்கள் என்றால் யார், இதெல்லாம் என்ன பண்ணுது, எழுதி வச்சிருக்கிறேன். நான் லைன் என்ன சில விஷயங்கள் என்ன பண்ண, அதுக்கெல்லாம் வசனத்தை எடுத்து அந்த கருத்தை நான் பேச போறேன் அடுத்த கட்டங்கள். பாருங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. பாருங்க, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்பது. இது எத்தனை இடத்துல நிறைய வசனங்கள் அடங்கி இருக்குது, நிறைய வசனங்கள் அடங்கி இருக்குது. அது ரோமர் 13ஆம் அதிகாரத்துல ரோமர் 13ஆம் அதிகாரம் 9 படிங்கப்பா. எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக, பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக ஒரே வார்த்தையிலே என்கிற ஒரே வார்த்தையில தொகையாய் அடங்கியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே இது ஒரே வார்த்தையில நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதை நீ பிறனை நேசித்தாலே எல்லாமே முடிஞ்சது. உன்னை கிறிஸ்துவன் சொல்லுவாங்க, உன்னை என்ன சொல்லுவாங்க, கடவுளுடைய புள்ளன்னு சொல்லுவாங்க. உன்னை என்னன்னுவாங்க, கணவனுக்கு கீழ்ப்படுகிற மனைவின்னு சொல்லுவாங்க. உன்னை என்ன சொல்லுவாங்க, மனைவியை நேசிக்கிற கணவன் சொல்லுவாங்க. உன்னை என்ன சொல்லுவாங்க, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற நல்ல பிள்ளைகள் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ செய்யாத போது என்னவா இருக்கும், எல்லாமே மாறி மாறி வருகிறது. சரியா, அழகு வசனம் தெளிவா சொல்லுதா. ரைட். அதே கலாத்தியர் 5:14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். பாருப்பா, இந்த ஒரே வசனத்தை, இந்த ஒரு விஷயத்தை நீ செஞ்சனா
நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச மாதிரியா. எப்படி ஏமா எல்லாத்தையும் நீனே செஞ்சு முடிச்ச மாதிரி. வசனங்கள் பார்த்தியா, எல்லாம் நிறைய இடத்துல இருக்குது வசனம். இந்த வசனம் நம்ம மார்க் 12, 30, 31 தான் இருக்குதுன்னு நினைச்சிருந்தோம். ஆனா பார்த்தா இது நிறைய இடத்துல இருக்குது இந்த வசனம். நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அது போல நீ பிறனை நேசிக்க வேண்டும். இதை நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணம் எல்லாமே நிறைவேறின மாதிரியா. ஆனா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிச்சுட்டாரு. இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி அதை முடிச்சுட்டாரு. ஆனா இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட நாம என்ன பண்ண, அவங்களை நேசிக்க வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? நியாயப்பிரமாண காரியம் அவரு நிறைவேற்றி முடிச்சுட்டாரு. இப்ப அதை நிறைவேற்றி முடிச்சது என்ன பண்றாரு, அவரு சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டாரு. அதை நம்ம இவங்களுக்கு நம்ம பங்கு கொடுத்துக்கணும். என்ன பண்ணணும், அவங்களுக்கு நம்ம போடணும், அவங்க வந்து நம்பணும். அல்லேலூயா. பாரு வசனம் அழகா தெளிவா சொல்லுதுங்க. என்ன பண்ணுது, இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ரைட்டா? ரைட். அடுத்தது யாக்கோபு 2. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல எட்டு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவதாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பாருங்க, இப்படி செஞ்சாதான் நீங்க நல்லதே செய்வீங்க. நீ உன்னையவே நேசிக்கல, பிறனை நேசிக்கல, நீ எப்படி நல்லது செய்வ? நீ எப்படிப்பா நீ நல்லா செய்வ? நீ நல்லது செய்யறன்னு சொன்னா பொய், திருடன், ஏமாத்துக்காரன். ஹலோ, என்னது ஏமாத்து பண்ற? நீ உன்னையவே நீ நேசிக்கல, உன் மனைவி நீ நேசிக்கல. ஆனா மற்றவங்க மற்றது நல்லது செய்யற, அவங்களுக்கு நல்லது செய்யற நீ சொல்லிட்டு கிடக்குற. உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்கிற. உன்னையே நீ என்ன பண்ற? ஏமாத்துகிறாய். உன் கணவனுக்கே நீ நல்லது செய்யல, உன் கணவனுக்கே நீ கீழ்ப்படியல. ஆனா நான் நல்லது செய்யறேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் எப்படி இவங்களுக்கெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு நீ உன்னையே நீ ஏமாத்துகிறாய். ஆமாதானே? வசனம் அப்படித்தானே சொல்லுது. என்ன சொல்லுது? அழகா படியும் பார்க்கலாம். பாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பின்னிடத்திலும் அன்பு கூறுவாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இல்லைன்னா நீ தீமைதான் செய்வ. நன்மை என்ன தெரியாமலே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற. அப்ப என்ன பண்ண முடியும்? எப்படி நன்மை செய்வ? எப்படி நீ வந்து நன்மை செய்ய முடியும்? முடியவே முடியாது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:20. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதீங்கள், நீங்க இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு சேவியுங்கள். என்ன பண்ணுங்க? நீ தேவையில்லாத காலத்தெல்லாம் பண்ற செய்யற, ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு உனக்குன்னா ஒரு கொஞ்சம் உனக்கு தயவு கொடுத்திருக்கிறார், உன்னை மன்னிக்கிறார், உன்னை மன்னிச்சிருக்கிறார், உனக்காக ரத்தத்தை செஞ்சிருக்கிறார். அதனால நீ என்ன பண்ணு, அவரை மட்டும் சேவி, அவரை மட்டும் நீ நம்பு, அவருக்கு உன் முழு இருதயத்தை கொடு, அவருக்கு உன் முழு இருதயத்தை நீ கொடு, உன் முழு நேரத்தை அவருக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றா சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, நல்ல வார்த்தை பாருங்க. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். நீங்க முழு இருதயத்தோட சேவிச்சா போதும்பா. நீ முழு இருதயத்தோட நம்பினா போதும். நீ நம்பவே மாட்டேன்றிய, நீ யாரையும் நம்ப மாட்டேன்றிய. நீ கணவனை நம்ப மாட்டேன்ற, மனைவியை நம்ப மாட்டேன்ற, பிள்ளைகளை நம்ப மாட்டேன்ற, வானரை நம்ப மாட்டேன்ற, கடவுளவே நம்ப மாட்டேன்ற. நீ எப்படி சேவிப்ப? எப்படிமா? எப்படி நீ சேவிப்ப? எப்படி நீ நன்மை செய்ய முடியும்? நீ நன்மை செய்கிறேன் என்று உன்னையே நீ என்ன பண்ற? ஏமாத்தி கொண்டிருக்கிறாய். உன்னையே என்ன பண்ற? நீ நான் நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு உன்னையே நீ ஏமாத்தி கொண்டிருக்கிறாய். ரைட். உபாகமம்
11ஆம் அதிகாரம் 11:16. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்காரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிரு. இங்க பாரு, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட என்ன, நீ என்ன பண்ற? விக்கிரகத்தை வணங்குற மாதிரி தான் இருக்கிற. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட இன்னும் சொந்த மதத்துக்கு தான் நீ முதலாளி கொடுக்குற. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட என்ன பண்ற? அந்நியர் சொல்றத நீ கேட்கிற. துன்மார்க்கம் சொல்ற ஆலோசனை, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்கார்ற. தேவையில்லாத என்ன பண்ற? நீ நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவங்களுக்கும் ஜாலரா போடுற மாதிரி அது அப்படித்தானே? அவங்கதானே அவங்க சொல்றதுக்கு ஒத்துக்கினா நம்ம என்ன ஆயிட்டோம்? அவ்வளவுதான். அவரும் சொல்றாங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது, நீ என்ன பண்ணாத, நீ உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும். உன் இருதயம் வஞ்சிக்கப்படாம இருக்கணுமா? எதற்கு? யார் உன்னுடைய கடவுள்? இயேசு கிறிஸ்து தான் உன்னுடைய கடவுள். ஆமாவா இல்லையா? எப்ப நீ முழுசா நீ ஏற்றுக்கொண்டே அப்ப இருந்து என்ன வரைக்குமே நீ செத்தாலும் அவர் தான் கடவுள். நீ செத்து நீ ஒரு 10 தலைமுறை போனாலும் அவர் தான் உங்களுக்கு கடவுள். சரியா? ஆமாவா இல்லையா? பாரு, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். நான் யாருப்பா? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்? என் பிள்ளைகளை நான் கற்றுக் கொடுக்குறேன். என் பிள்ளைகள் அதை என்ன பண்ணுது? பின்பற்றுகிறது. என்ன பண்ணுது? அதை பின்பற்றுவாங்க. அவங்க பிள்ளைகளை பின்பற்றுவாங்க. அப்ப என்னது? இவங்க இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு என்ன பண்ணுது? வரும் சந்ததி என்ன பண்ணும்? அப்படி வரும். அப்ப பாருங்க, அப்ப அதனால உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாது இருக்கணும். நீங்க என்ன பண்ணும்? நீங்க வழிவிலகி அந்நிய தேவர்களை என்ன பண்ணணும்? சேவித்து அவர்களை நமஸ்கரிக்க கூடாது. அந்நிய என்ன முடிச்சு போச்சு? அந்நிய என்ன யாரு? அந்நியர்னா யாருப்பா? ஏற்றுக்கொண்டும் அவிசுவாசமா இருக்கிறவங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் அவிசுவாசமா இருக்கிறவங்கள கூட அந்நியர் தான். யாரு அவிசுவாசின்னு சொல்லுது வேதம்? அவிசுவாசிகள் யாரு? சர்ச்சைக்கு வர்றவங்க தான் அவிசுவாசிகளா இருக்கிறாங்க. விசுவாசிகள் யாரு? யார் மனசார நம்புறாங்களோ அவங்க விசுவாசி. யாரு இங்கே வைக்கிட்ட கோயந்தா அங்கே வைக்கிட்ட கோயந்தா வெளிப்படத்தில் சொல்லுது. அனலும் இல்லாம குளிர இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிறவர்கள் அவிசுவாசிகள். அந்த அந்நியர்கள் அவங்க பேச நீங்க கேட்டு வழிவழிக்க போனீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க நித்தியத்தை அடைய முடியாது. நித்தியத்தை நீ சுதந்திரிக்க என்ன சொல்றாரு? என்னது? அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாரு. ஆனா என்ன பண்றாரு? எச்சரிக்கிறார். இந்த கடைசி காலத்துல என்ன பண்றாரு? எச்சரிக்கிறார். கணவனே உன்னை எச்சரிக்கிறார், மனைவியே உன்னை எச்சரிக்கிறார், பிள்ளைகளே உன்னை எச்சரிக்கிறார், ஊழியர்களே உங்களை எச்சரிக்கிறார். என்ன பண்றாரு? பொறுப்பில் இருக்கிறவங்களே உங்களை எச்சரிக்கிறார். ஏன் எச்சரிக்கிறார்? என்னைக்கு நீ மனசார இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு இருந்து அவர் தான் உன்னுடைய கடவுள். என்னைக்கு என் சொந்த மனசார என் புருஷன் ஏற்றுக்கொண்டு அவர் தான் உன்னுடைய புருஷன். என்னைக்கு நீ சொந்த மனசார நீ என்னுடைய மனைவி ஏற்றுக்கொண்டு அவ தான் உன்னுடைய மனைவி. சரியா? இதற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். இதற்கு நீ என்ன பண்ண? அன்பு கூற வேண்டும். முதல்ல நீ உன்னை நேசிக்கணும். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. என்ன பண்ணிருக்கிறாரு? அழகான தலை கொடுத்திருக்கிறாரு, கண்ணு கொடுத்திருக்கிறாரு, என்ன பண்ணிருக்கிறாரு? உடம்பு கொடுத்திருக்கிறாரு, கை கொடுத்திருக்கிறாரு, காது கொடுத்திருக்கிறாரு. காது கொடுத்தது எதுக்காக? தேவையில்லாத வார்த்தை கேட்கறதுக்காகவா? கண்ணு கொடுத்தது எதுக்கு? தேவையில்லாதெல்லாம் பாக்குறதுக்காகவா? வாய் கொடுத்தது எதற்கு? தேவையில்லாத பேசுறதுக்காகவா? எதற்காக கடவுள் கொடுத்திருக்கிறார்? 26 படி 14:26. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். என்ன பண்ணிருக்கிறாரா? முன்னாடி இப்படி சொல்ற, ஒரு தேன் பாட்டிலும் ஒரு பால்டைல் பாட்டிலும் வைக்கிறோம். நீ எதை எடுப்ப? உனக்கு அந்த பாட்டில் எதுன்னே தெரியல, ஆனா எழுதி வச்சிடறேன். தெரியலன்னும் போது உனக்கு குழப்பமா இருக்கும். நான் முன்னாடி எழுதி வச்சிடறேன், ஒன்றில் தேன் இன்னொன்றில் விஷம் அப்படின்னு எழுதி வச்சிடறோம் முன்னாடி. எதை நீ செலக்ட் பண்ணுவ? ஏன் தேனை சாப்பிடுவ? ஏன் தேனை எடுக்குவ? அதை சாப்பிட்டா நீ சாக மாட்ட. விஷத்தை சாப்பிட்டா
அதே மாதிரி தான் உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடு முதலாவது நீ தேட விட்டால் நீ செத்துதான் போற. என்ன பண்ற? நாளுக்கு நாள் என்ன பண்ணுது? உன்னுடைய ஜீவன் குறைந்து போகிறது, உன்னுடைய பலன் குறைந்து போகுது, குன்றி போகுது. யாருக்கு நீ முதலிடம் தர? யாருக்கு நீ முதலிடம் கொடுக்குற? ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது பாருங்க 27. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். என்னப்பா தேவனுடைய கற்பனை? என்னப்பா? 2 என்ன கற்பனை? 613 இல்ல, 10 அல்ல, 2 தான். என்னது? உன் தேவனாகிய கர்த்தர் உன் சாமி கிட்ட உன் முழு மனசோட நீ என்ன பண்ண பேசணும். இப்படி சொல்லு, உன் புருஷன்கிட்ட உன் முழு மனசோட நீ பேசணும். உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ முழு மனசோட பேசணும். அரைக்குறை வச்சுன்னு பேசினா அது நீ முழு மனசு இல்லை, நீ இன்னும் அவளை ஏற்றுக்கொள்ளலான்னு அர்த்தம். இன்னும் நீ அவனவ நீ ஏற்றுக்கொள்ளலான்னு அர்த்தம். வேதம் அப்படிதான் சொல்லுது. அவதான உன் கடவுள்கிட்ட நீ முழுசா மனசார நீ கும்பிடல அப்படின்னா நீ வேற ஏதோ நீ கடவுளை கும்பிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவதானே இங்க பாரு சொல்லப்படுகிறது என்ன வருது? இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். கீழ்ப்படியலன்னா என்ன ஆகும் பாரு. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுகளானால் சாபம் வரும். ஹலோ, அழகா சொல்ல வசனம். நான் சொல்ல வசனம் வேத வார்த்தை சொல்லுங்க. தேடி புடிங்க. நீதான் சொன்ன. என்னது? கேளு, அப்பொழுதுதான் கொடுக்கப்படும். தட்டு, அப்பொழுது திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டு அடைவீர்கள். கண்டது மட்டும் போகாது, அடையணும். அதான் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்புறம் மனைவி என்ன பண்றோம்? போய் பார்த்து நிச்சயம் பண்ணி கண்டுறோம். அப்புறம் என்ன பண்றோம்? கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடையிறோம். அதே மாதிரி தான் வேதத்துல என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? கண்டுட்டோம், இதை அடையணும். இந்த வார்த்தை என்னமா பண்ணணும்? இப்ப கற்பனையில கை கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம். அந்த கற்பனை என்ன? இது கட்டளை இல்லை, கிருபையின் பிரமாணம். என்னது? கிருபையின் வார்த்தை. இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது, சிம்பிளானது தான், ஈஸியா கொடுத்திருக்கிற. என்னது? முதல்ல உன் கடவுள்ல முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு சிந்தையோட நீ அவரவ தேடணும். அடுத்தது உன்னை நீ நேசிக்கணும். உன்னை என்ன பண்ணணும்? நீ நேசிக்கணும். அடுத்துதான் நீ பிறனை நேசிக்க முடியும். உன் பாக்கெட்ல காசு இல்லை, எப்படி நீ பிறனை கொடுக்க முடியும்? உன் மனசுல அன்பே இல்லை, எப்படி நீ மற்றவங்க அன்பு காட்ட முடியும்? நடிக்கிறாய். உன் மனசுல அன்பு இருந்தாதான், உன் உள்ளத்துல அன்பு இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? நீ அன்பு காட்ட முடியும். அவதானமா உங்க உள்ளத்துல கோவம் இருந்தா நீ என்ன பண்ணுவ? கோவத்தை தான் நீனு காட்டும். உன் மனசுல என்ன இருக்கணும்? அதுதான் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னமா? அன்பு இல்லாதவன் யாரா? கடவுளே என்ன நான் பார்க்கலையாமா, கடவுளே நான் ஏற்றுக்கொள்ளலையா, கடவுளே என்ன பண்ணலாமா, நம்பல. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ முழு மனசோட நீ பார்க்கல, நீ கும்பிடல, நீ ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா நீ இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. என்னது? இன்னும் முழு மனசோட கடவுளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நீ. அப்ப என்ன பண்றோம்? தப்பு தப்பா ஜெபம் பண்றோம், தப்பு தப்பா என்ன பண்றோம்? பேசிடுறோம், தப்பு தப்பா சில காரியங்களை பண்ணிடுறோம். ஆனா அது எல்லாத்தையும் கடவுள் மன்னிக்கிறார். ஏன்? அவர் நம்ம மேல வச்ச தயவு, திட்டம், நோக்கம், கிருபை, இரக்கம். அதனால என்ன பண்றாரு? நம்மளை மன்னிக்கிறார். பாருங்க, அழகா வசனம் தெளிவா சொல்லுது. அவருடைய கற்பனை அவர் சொன்ன வார்த்தைக்கு, அவர் கொடுத்திருக்கிற காரியத்துக்கு, அவர் வச்சிருக்கிற அப்புறம் அந்த வாழ்க்கைக்கு நீ கீழ்ப்படிந்து நீ அந்த காரியத்தை நீ செஞ்சனா உனக்கு ஆசீர்வாதம். அப்படி அந்த காரியத்தை நீ கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை நீ செய்யல அப்படின்னா என்னவா? சாபம். ஏன்னா ஏற்கனவே பாவ சாப அக்கிரமங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் அவர் செய்து முடிச்சிட்டார். அதை நீ பார்க்காது இருந்தீங்கன்னா நீ சாபம் முடிச்சு அப்படிதான் இருக்கணும் இல்லையா? ஏப்பா உனக்கு வந்து 1 கோடி ரூபாய் என்ன பண்ணுச்சு? குழுக்குற சீட்ல விழுந்துருச்சு. அது உனக்கு தெரியலன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. அவனை கூப்பிட்டு கொடுக்க போன அது ஆகாது. அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஏமாத்திட்டு போயிட்டே இருந்துருவான். ஆனா தேவன் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தவன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட், எழுந்திருக்கும். அதுதான் ஒரு பக்தன் பாடுகிறான், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நீ அன்பு கூறுகிறையா? யாருக்கிட்ட நீ அன்பு கூறுற? எது மேல நீ அன்பு இருக்கு? உன் அன்பு யார் மேல இருக்குது? உன் அன்பு யார் மேல இருக்கிறது? உடைய அன்பு யார் மேல இருக்கிறது? பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, உம்மை ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, உம்மை அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, உம்மை இன்னும் ஆர்வமா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை அப்பா ஆராதனை எபினேசரே இதுவரையில் எபினேசரே இதுவரையில் அப்பா இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமா தகப்பனே, இதோ உடைய வேத வார்த்தை சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு அப்பா முழு சிந்தையோடு நீ என்ன பண்ணு, என்னை தேடு என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறும் பொழுது அப்பா, எங்களை நாங்கள் நேசித்து பிறரை நாங்கள் நேசிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நீங்க மகிழ்வுப்படுறீங்க. இதோ அந்த வார்த்தை கேட்டவர்கள் ஒவ்வொரு காதிலும் போய் இருதயம் என்ற பலைகளை பதியட்டும். எஸ் டாடி, இதுதான் பிரதான கற்பனை. இதுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை, இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. இதுதான் முக்கியமான காரியங்கள் அப்பா. அந்த 613 கட்டளையப்பா 10 நீங்க மாத்தி அந்த 10 2 கொடுத்திருக்கிறீங்க. அந்த 2 1 நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ அருமையாக நீ கொடுத்த வார்த்தைக்காக, ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்க எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உடைய வார்த்தையினால் நிரப்பி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காக கோடான கோடி நன்றி. இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.